வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து சாட்டர்டே அன்னைக்கு எடுத்த ஒரு சில விலாக் வந்து பார்க்கலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, செடி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, ஏதாவது ஒன்று வைப்போம் அப்படின்றது மாதிரி வீட்டில் இருக்க எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணிக்கிறது மாதிரி நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது வந்துட்டு சரவணாக்கு பர்த்டே அன்னைக்கு அந்த சாக்லேட் போட்டு வந்த அந்த பாக்ஸ் தான் இது. சரி, இதில் வந்து ஒரு குட்டியாக ஒரு செடி ஏதாவது ஒன்று வச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பியை வந்து நல்லா அடுப்பில் காய வச்சுட்டு அது வந்து ஹோல் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கடுத்து இந்த கருப்பு கலர் பக்கெட் பார்த்திங்கன்னா பிரியாணி வாங்கின பக்கெட் அதெல்லாம் நிறையவே இருந்துச்சு. சரி, அதெல்லாம் ஏதாவது ஒரு குட்டி குட்டி செடி வச்சு விடுவோம் அப்படின்றது மாதிரி அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்துட்டு என்ன வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோன்னா, கொத்தமல்லி செடி. ஸோ அது வந்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க கொத்தமல்லி விதை இருக்கும்ல, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறது நாட்டு மல்லி தான். இதை வந்து எடுத்துட்டு ஒரு ஒயிட் கலர் கிளாத்தில் வந்து வச்சுட்டு அந்த நம்ம சப்பாத்தி தேய்ப்போம் இல்லையா, அந்த கட்டையை வச்சு அப்படியே பாதியாக உடையிறது மாதிரி அப்படியே உருட்டி எடுத்துக்கிட்டேன். பாதி பாதியாக உடஞ்சிருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் யூடியூப்பில் பார்த்து தான் நான் வந்து ட்ரை பண்ணேன். எனக்கு வந்துட்டு இது கொத்தமல்லி செடி வந்து எப்படி வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலை. அதுக்கடுத்து யூடியூப்பில் பார்த்தேன். அதில் வந்து இந்த மாதிரி கொத்தமல்லி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கொத்தமல்லியை வந்துட்டு இது மாதிரி ஒன்றும் பாதியமாக உடச்சிக்கணும் அப்படின்றது மாதிரி இருந்துச்சு. ரொம்ப தூளாயிடாமல் எடுத்துக்கணுன்ட்டு நம்ம ஏற்கனவே செடி வந்து வச்சோம் இல்லையா, அதில் இருக்க மிச்சம் மண் தான் இந்த தொட்டியில் வந்து போட்டு வச்சுருந்தேன். இதில் வந்து ரோஸ் செடி வந்து வச்சுருக்கிறேன். அது ஒரு 3-4 வருஷமாக இருக்குது. அதில் அதிக அளவுக்கு பூவும் இது வரைக்கும் வந்தது கிடையாது. இருந்தாலும் அது இருக்கட்டும் அப்படின்றது மாதிரி அதுவுமே இருக்குது. அந்த தொட்டியில் தான் அந்த மிச்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்த மண்ணை வந்து போட்டு வச்சுருந்தேன். அதை தான் இப்போ எடுத்து இந்த நம்ம ரெடி பண்ணுவோம் இல்லையா, ஒரு குட்டி பாக்ஸு அதில் வந்துட்டு போட்டுட்ருக்கேன். கீழே வந்து ஒரு 4 ஹோல் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா எக்ஸஸாக இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் வந்து வடிஞ்சு போகணும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி யூடியூப்பில் பார்த்தப்போ இந்த மாதிரி வந்துட்டு சின்ன சின்ன குழி போட்டு அதில் வந்து அப்படியே தூவி விட்டோம். வரிசையாக அப்படியே போட்டுட்டு அதில் வந்து தூவி விட்டோம் அப்படின்னா நல்லா வரும்னு சொன்னாங்க. நான் ட்ரை பண்ணேன். ஆனால் அந்த பாக்ஸ் வந்து சின்னதாக இருக்கிறதுனால அந்த அடி வரைக்கும் போயிடுச்சு. பிளாஸ்டிக் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் எப்படி வளரும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மண்ணை போட்டுட்டு அது மேலே அப்படியே தூவி விட்டுறலாம். நமக்கு தெரிஞ்சது மாதிரி நம்ம செய்வோம் அப்படின்றது மாதிரிக்கு தூவி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூவி விட்டுட்டேன். அதுக்கடுத்து அது மேலே கொஞ்சம் மண்ணை போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணியாச்சு. இது வந்து ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லவும், ஃபஸ்ட் டைம் தானே நம்ம பண்ணுறோம், சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கடுத்து நல்லா வந்தது அப்படின்னா ஒரு 10-15 நாள் ஆகும். லைட்டாக வந்து துளிர் விடுறதுக்கே அவ்வளோ டைம் எடுக்கும்னாங்க. சரி, ஓகே, நம்ம வந்து சும்மா ட்ரை தானே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சின்ன பாக்ஸில் வந்து போட்டிருக்கேன். இது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு, நல்லா வளர்ந்தது அப்படின்னா திரும்ப வந்துட்டு நம்ம அந்த மாதிரி ஒரு பச்சை கலர் க்ரீன் பேக் வந்து வாங்கினோம் இல்லையா செடி வைக்கிறதுக்கு, ஸோ அதில் வந்து போட்டுக்கலாம் அப்படின்றது மாதிரி இருக்கேன். இதில் வந்து ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றதுனால அப்பப்போ தண்ணி தெளித்து விட்டு வச்சுருக்கேன். மருதாண செடிக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு அம்மி வந்து இருக்குது. ரொம்ப வருஷமாக அதை வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அந்த அம்மி மேலே வந்து தூக்கி வச்சுட்டேன். ஏன்னா அந்த இடத்துல வந்து நிழல் இருக்கும். இதுக்கு வந்துட்டு ரொம்ப வெயில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும் அந்த நிழலும் அந்த இடத்துல இருக்கும் அப்படின்றதுனால ஃபைனலாக வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு தண்ணி தெளித்து விட்டுட்டு அந்த அம்மி மேலே வந்து எடுத்து வச்சிட்டேன். இது மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 2-3 நாள் கிட்ட ஆயிடுச்சு. இதுவரைக்கும் எந்த ஒரு இதுவும் இல்ல. ஒரே ஒரு அந்த துளிர் மட்டும் வந்திருக்கு. நான் அத வந்து பார்த்தேன். ஸோ அது வந்து உங்கள்ட்ட காட்ட முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப குட்டியா மட்டும் ஒரு துளிர் வந்திருக்கு. ஒரு கிரீன் கலர்ல. சரி, கொஞ்சம் வளரட்டும், வளர்ந்ததுக்கு அப்புறமேட்டு காட்டலாம் அப்படின்றது மாரி. நீங்க யாராவது இது மாரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? கொத்தமல்லி எல்லாம் போட்டிருக்கீங்களா? இப்போ புதினா அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த இலைய வந்து ஆஞ்சு எடுத்துட்டு அந்த குச்சிய மட்டும் நட்டு வச்சா கூட வந்துரும். ஆனா இது வந்து ஃபஸ்ட் டைமா இதான் நான் பண்றேன். ஸோ நீங்க யாராவது அது மாரி பண்ணியிருக்கீங்களா? வளர்ந்துருக்குதா? அப்படின்றத கண்டிப்பா சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா வளருமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டுன்ட்டு வளரல அப்படின்னா என்ன பண்றது? அதுக்காக தான் சொல்றேன். அதுக்கடுத்து இந்த மாதிரி துணியெல்லாம் வந்து இப்ப நம்ம வீட்ல வந்துட்டு பசங்களுக்கெல்லாம் துணி எடுப்போம் இல்லையா? அது வந்து அவங்க வளர்ந்துடுறாங்க. அதுக்கடுத்து அது என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும். அந்த மாதிரி தான் நான் வந்து நெறைய இந்த சாக்கு மூட்டை ஃபுல்லா வந்துட்டு பாப்பாவுடையது, அதுக்கடுத்து என்னுடைய சாரீஸ் நெறைய, இது மாரி பசங்களுடையதெல்லாம் எடுத்து வச்சிருந்தேன். நான் ஆல்ரெடி வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன். அங்கே நம்ம திருச்சியில் வந்துட்டு ஜிஹெச் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் அன்பு சுவர் அப்படின்ற ஒரு இடம் வந்து இருக்குது. சும்மா ரோட்டோரத்தில் தான் இருக்கும். அங்கே வந்து இந்த மாதிரி பழைய துணியெல்லாம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு கூட நிறைய பேர் அது எப்படி போகிறது, எந்த வழி அப்படின்றது மாதிரி வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் நான் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருந்தேன். மேக்ஸிமம் வந்து சனிக்கிழமையில் மட்டும்தான் நாங்கள் வந்துட்டு கொடுப்பேன்.
அதே மாதிரி ஆசிரமத்தில் இருந்தும் வருவாங்க எங்கள் ஏரியாவுக்கு. ஸோ இது மாதிரி எடுத்து வச்சுருந்தப்போ ஆசிரமத்தில் இருந்து வரவும் அவங்கக்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த பேக்கை அப்படியே எடுத்து வாசலில் வச்சுட்டேன். அவங்க வந்து எப்பயுமே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. வீட்டுக்குமே ஒரு அம்மா வருவாங்க ஆசிரமத்தில் இருந்து. இப்போ வந்தவங்க வந்து சென்னையிலேருந்து வர்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னை ஆசிரமம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கக்கிட்ட வந்து கொடுத்துட்டேன். அவங்களுடைய வேன் கூட இப்போ போகும் பாருங்கள். உங்களுக்கு நேரடியாக எடுத்தால் அவங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் ஜன்னல் வழியாக எடுத்தேன். இது எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம வீட்ல வந்து நெறைய இந்த மாரி பழைய துணியெல்லாம் இருக்குது அப்படின்றப்போ, இது மாரி யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்றதுனால குடுக்குறதுனால எந்தவித தோஷமும் கிடையாது. ரொம்ப நல்லது தான் நமக்கு. அதுவுமே சனிக்கிழமையில குடுங்க. ரொம்பவே நல்லது. இந்த இடத்துல எங்க வீட்டுக்கு சைடுல வந்து ஒரு இடம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இதுல வந்து இந்த மரம் ஒண்ணு இருக்கு. அது என்ன செடி அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு அது நாவல் மரம்னு நெனைக்கிறேன். இப்ப பாருங்களேன். இது நாவல் மரமா? இல்ல வேற எதுவுமா? அப்படின்னு தெரிஞ்சவங்க கண்டிப்பா சொல்லுங்க. ஏன்னா இவ்ளோ பக்கத்துல இருக்கு. நல்லா வளர்ந்துட்டுருக்கு. அதுக்காக வந்து கேட்குறேன். இது தெரிஞ்சவங்க சொல்லுங்க. எங்க வீட்டு மாடி வந்து உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து கார் பார்க்கிங். காரு எங்களுடையது தான். இங்க வந்து நின்னுட்டுருக்கோம். அதுக்கடுத்து மாடிப்படி வந்து அதுக்கு சைட்லயே வந்துட்டு வரும். மேல வந்து மொட்டை மாடியா தான் இருக்கும். எதுவும் ரூம் எல்லாம் வந்து கிடையாது. மரம் வந்து இங்கன பக்கத்துலயே இருக்கிறதுனால ஈஸியா பறிச்சுக்கிறது வந்து நல்லாருக்கும். இங்கனக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மருதன செடி. கீழ இருந்து நல்லா இவ்ளோ ஹைட்டுக்கு வந்து வளர்ந்துருக்கு. இந்த இடத்துல டேங்க் இருக்கும். அவ்வளோதான். ஃபுல்லா வந்துட்டு இப்படி எம்ப்டியா தான் இருக்கும். இந்த இடத்துக்கிட்ட வந்து பறவைங்களுக்கு அரிசியெல்லாம் வைப்போம். மாமரமும் இங்க பக்கத்துல இருக்கும். மாமரம், அதுக்கடுத்து கொய்யா மரம். கொய்யா மரத்துல பாருங்க நெறைய காய், பூவெல்லாம் இருக்கு. பிஞ்சு வந்து நெறைய இருக்கு. இந்த இடத்துல எல்லாம் பாருங்க. மாமரத்துல வந்து காய் எதுவும் இல்ல. ஆனா கீழ வந்து இருக்கு. 1, 2 சும்மா கம்மியா இருக்கு. இதெல்லாம் வந்து பக்கத்துல இருக்கும். நாளைக்கு வந்துட்டு வெளியூர் போற வேலை இருக்கு. மாடியெல்லாம் ஒரே குப்பையா இருக்கு. இடையிலேயே இப்பயே வந்துட்டு கூட்டி கிளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா, நாளைக்கு வந்து நம்ம போயிட்டு வர்றதுக்கு ஈஸியா இருக்கும். குயில் சத்தம் கேக்குதா உங்களுக்கு? இது வந்து உங்க வீட்டு மாடிய காட்டுங்க அப்படின்ட்டு அகிலா சிஸ்டர்ன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக இந்த இடம் வந்து காட்டினேன். நாளைக்கு வெளியூர் போகிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு வந்து ஒரு க்ளூ கொடுக்குறேன். தூங்கா நகரம் அதுக்கு தான் போகிறோம். அது எந்த ஊர் அப்படின்னு தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.